ஹாய் கைஸ், நீங்கள் ஜெர்மனியில் இருந்தீங்கன்னா படம் பார்க்கறது எப்படிரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். ஆக்சுவலாக அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் ஃப்ரெண்ட் இருக்கான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா லா படிச்சுட்டு இருக்கான். ஆனால் அவன் என்ன மாதிரியே ஒரு மூவி லவர். எப்படா நீ மட்டும் படம் பார்க்குறியே, இப்போ உங்கள் சைடில் தானே லாலெல்லாம் கேஸ்லாம் போடுறாங்க அந்த பைரேட்டட் மூவிஸ் பார்த்தா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அவன் என்ன சொன்னான்னா, அதை நம்ம டவுன்லோட் பண்ணுற வரைக்கும் அவங்களால ட்ராக் பண்ண முடியாதான். ஸோ எந்த டிவைஸு, அதாவது நம்மளுடைய ஐஎம்ஐ அதெல்லாம் இருக்குல்ல, அதை வச்சுதான் அவங்க ட்ராக் பண்ணுவாங்க எந்த டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கு, எது டவுன்லோட் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு அப்பதான் ஃபைன் போடுவாங்க. ஏன்னா உங்க டிவைஸ்ல தான் அட்ரஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது மூலியமா தான் உங்களுக்கு ஃபைன் வரும். நீங்க இப்ப பாக்குறப்போ யாரோ ஒருத்தவங்க பார்த்துருக்காங்கன்னு தெரியும், ஆனா அது யாருன்னு தெரியாது. அதை டவுன்லோட் பண்ற வரைக்கும் காத்துனே இருப்பாங்களா, டவுன்லோட் ஆச்சுன்னா பிடிச்சிருவாங்களாம். ஸோ அதால நம்ம யூஸ் பண்ற இந்தியன் வெப்சைட்ஸ் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் பப்ளிக்ல யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம எவ்வளோ நாள் வேணால் ஜாலியாக பார்த்துன்னு இருக்கலாம். ஸோ அதுதான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். நிறைய ஆப்ஸ் கூட தெரியாது, நான் அதெல்லாம் அது பேர் கூட மென்ஷன் பண்ணல. அதெல்லாம் பப்ளிக் இடத்துல யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதுதான் முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் யா, பை.